வெல்கம் டு வி ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய வீடு சேலம் கோரிமேட்டில் தாங்க இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இது லேண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 சதுரடி, பில்டிங் சைஸ் 3100 சதுரடிங்க. இது நார்த் ஃபேஸிங் வீடாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குங்க. அதான் மெயின் ரோடு நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, அதுதான் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குதுங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த வீடை விசிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தவறாமல் கீழே இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கார் பார்க்கிங் பாருங்கள், நல்லா பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது. பெரிய லெவலில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய வீடாகவே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா லக்ஸூரி வீடுன்னா இதுதாங்க லக்ஸூரியான ஒரு வீடு. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்பிளேயில் போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பெட்ரூமோடு இருக்குதுங்க. ஹால் சைஸ்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு ஹால் சைஸ். இந்த ஆங்கிள் பார்க்கும்போது நல்லா வியூ ஆகும். பெரிய ஹால் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குதுங்க. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி கிச்சன் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு கிச்சன் இருக்குது. இந்த கிச்சன் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கப்போர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு கப்போர்டு ஒர்க்கு ப்ளஸ் ஃபால் சீலிங் இருக்குது. நீட்டாக இருக்குதுங்க. வுட் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அருமையான ஒரு வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள், ஹால் சைஸ் நல்லா இந்த ஆங்கிள் பார்க்கும்போது நல்லா பெரிய ஹால் சைஸ், ஃபால் சீலிங் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. அருமையான ஒரு வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு, அதாவது பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடல் வீடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பெட்ரூம், மாஸ்டர் சைஸ் பெரிய பெட்ரூம். பெட்ரூம் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சைஸ் பாருங்கதா, அந்த பெட்ரூம்லாம் சூப்பராக இருக்குதுங்க. உங்களுக்கு நல்லா வியூ ஆகும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சூப்பராக இருக்குங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நீட்டாக இருக்குதுங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 செப்பரேட்டாக பிரிச்சுருக்காங்க. பாத்ரூம் ஒன்று இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்ரூம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் டாய்லெட் இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அருமையான ஒரு வீடு. அதனுடைய அட்டாச் டாய்லெட் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம். அருமையாக பாருங்கள், ஃபால் சீலிங்கோட நீட்டாக இருக்குதுங்க. திரும்ப ஒரு முறை பாருங்கள், நல்லா நீட்டாக அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு பெட்ரூமோடு இருக்குது. ஹால் சைஸ் பார்க்குறீங்க. இது அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நேராக இது வந்து ஸ்டடி ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மினி பெட்ரூம்னு கூட சொல்லலாம். ஸ்டடி ரூம்னு ஓகே, ஸ்டடி ரூமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் முழுக்க அதே மாதிரி டைல்ஸ் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கும்போது நல்ல வியூ ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு அருமையான வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை ஹால் பார்க்குறீங்க. ஓகே, இப்போ கீழ் போர்ஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ மேலே அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆங்கிள் பார்க்கும்போது பாருங்கள், ஹால் சைஸ் நல்லா பெரிய ஹால் சைஸ். மேலே எப்படி கீழே எப்படி பார்த்தீங்களா அதே சைஸ் மேலே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அருமையாக ஃபால் சீலிங்கும் கொடுத்துருக்காங்க. அருமையாக இருங்க. ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு கட்டினா இது மாதிரி கட்டுறங்க. அருமையான ஒரு வீடை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், சும்மா ஹை லுக், ஹை கிளாஸ் லெவலில் இருக்குது இந்த வீடு. மேலே வந்து பார்த்திங்கன்னா 3வது பெட்ரூம், அதாவது பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், இதுக்கும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக சூப்பரான ஒரு வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வுட் ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் வுட் ஒர்க் ப்ளஸ் ஃபால் சீலிங் இருக்குது. இதுக்கும் பாருங்கள் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி நீட்டாக கொடுத்துருக்காங்க. அட்டா சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த வீடு கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி அழகாக குவாலிட்டியான ஒரு பெரிய ஒரு லக்ஸூரியான ஒரு வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேல் போர்ஷன் இருக்கக்கூடிய அனதர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஏரியா ரைட் சைடில் பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து பூஜை ரூமாக கொடுத்துருக்குறாங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமுங்க. பெட்ரூமுக்கெல்லாம் குறையவே இல்லைங்க. 5 பெட்ரூம் இருக்குது. பாருங்கள், ஃபால் சீலிங் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த பெட்ரூமுக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாய்லெட்டுமே ஒவ்வொரு டைல்ஸ் கலர், வேரியண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. இது வால் போர்ஷன் ஃபுல்லாக டைல்ஸ் வந்து ஒட்டி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அருமையான ஒரு வீடு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மேல் போர்ஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
பால்கனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆங்கிள் பார்க்கும்போது பால்கனி சூப்பராக வியூ ஆகும். பக்கத்தில் நிறையா குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதி. இதுக்கும் நீட்டாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாகவே இருக்குதுங்க. நிறைய வீடு பக்கத்தில் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது. பாருங்கள், நல்ல வியூ ஆகும். மெயின் ரோடுக்கும் இதுக்கும் ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாடி போர்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே வாங்க. இப்போ நம்ம மாடி போர்ஷன் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. மாடி போர்ஷன் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கூலிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மாடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி இருக்குது. கெஸ்ட்டுலாம் வந்து தங்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமையும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. கப்போர்டு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கெஸ்ட் ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து செப்பரேட்டாகவும் ஒரு டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ நேர்களே, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிள் ஆல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோ ஒன்று உங்களுக்கு ரீச் ஆகும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.